தடுமாறுபோ மனம் தடுமாறுபோ மனம் தடுமாறுபோ மனம் அதனால் தடம் மாறுமோ குணம் தடுமாறுமோ மனம் அதனால் தடம் மாறுமோ குணம் அடிமேல் அடித்தால் இங்கு அம்மியும் நகருதல் வழக்காகும் அடியோடு அடியும் அடியோடு இடியும் அடியோடு இடியும் அடியோடு இடியும். அதாவது தமிழ் சத்தம் தெரிஞ்சவங்க கரெக்டாக படிப்பாங்க. இந்த மாதிரி முட்டாளுங்க தப்பா படிக்கிறான். அடியோடு இடியும் இடியும். சரி, இதை கரெக்ட் பண்ணிட்டு அப்புறம் பிரச்சனையை அழகாக பார்க்க. அடியோடு இடியும் வீழ்ந்தாய்ந்து எம்மோ எம்மோடு நிலை எம்மோடு உன்னிலையும் உன்னிலை. ஏன்னா நீங்கள் வந்து எழுத்து தமிழ் இது பிரகாரம் எழுதியிருக்கீங்க. இதுதான் கரெக்டு. கிராமட்டிக்கலி புலவர்கள் கரெக்டாக படிப்பாங்க. சாதாரணமாக நல்லா தமிழ் படிக்கிறவங்கள படிக்கிறாங்க, கொஞ்சம் வீக்காக இருக்குது. எம்மோடு உன்னிலையும் எம்மோடு உன்னிலை சரிந்தோடும் தடுமாறும் சரிந்தோடி தடுமாறுமோ சரிந்தோடும் சரிந்தோடும் முடிச்சிடலாம். ஓ அடியோடு இடியும் வீழ்ந்தாளிந்து எம்மோடு. அதாவது இந்த பாட்டோட இது வந்து ஒரு வச்சனம் மாதிரி, ஒரு கவிதை வச்சனம் மாதிரி ஒரு வச்சனம். என்ன ரொம்ப அவமானப்படுத்துறேன்னா என்ன அவமானப்படுத்தா அது ஒன்னே அவமானப்படுத்துது அப்படின்னு அர்த்தம். அனுபவி மறுபடியும் படிக்கும். அடிமேல் அடித்தாங்கி அம்பியும் நகருதல் வழக்காகும் அடியோடு இடியும் வீழ்ந்தாலிங்கு எம்மோடு உன்னிலை சரிந்தோடும் தடுமாறுமோ மனம் தடுமாறுமோ மனம் மனம் ஓசை இங்கு வேண்டுமென்றால் ஓசை இங்கு வேண்டுமென்றால் ஓருகையால் ஓசை இங்கு வேண்டுமென்றால் ஓசை இங்கு வேண்டுமென்றால் ஒருகையால் இங்கு ஆகாது ஈசானின் புகழ் நிலை கண்டார். நீங்க இது ரெண்டையும் சேர்க்காம இது ஒரு வரி இது ஒரு வரி இது ஒரு வரி இது ஒரு வரி படிங்க. ஓசை இங்கு வேண்டுமென்றால் ஒரு கையில் ஆகாது ஒரு கையால் இங்காகாது ஓசை இங்கு வேண்டுமென்றால் ஒரு கையால் இங்காகாது. அப்படி பண்ணாதான் தாளத்துக்கு வரும். ஒரு கையால் இங்காகாது இல்லை, அது இன்னும் அழகு பண்ணணும்னா பண்ணலாம். ஒரு கையால் இங்காகாது ஓசை இங்கு வேண்டுமென்றால் ஒரு கையால் இங்காகாது ஒரு கையால் இங்காகாது. ஒரு கையால் நான் பாடினா தமிழ். சரி, ஈசானின் புகழ் நிலைக்கணும் என்றால் ஈசானின் புகழ் நிலைக்கணும் என்றால் எப்படி பதம் பிரிக்கலாம், தாளத்தை எப்படி கொண்டு வரலாம்? ஆதி தாளத்தில் போடாம வேற தாளத்தில் போடலாமா? ஈசாவின் புகழ் நிலைக்க ஈசானின் புகழ் நிலைக்கணும் என்றால் அடியவர்கிடம் நிலைக்க சரியா ஈசானின் புகழ் நிலைக்கணும் என்றால் நிலைக்க 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 வருது ஈசானின் புகழ் நிலைக்கணும் என்றால் நிலைக்கவென்றால் நிலைக்கணும் என்றால் நிலைக்க நிலைக்கவென்றால் சாகித்யத்துக்கு பாட்டு பாடுறதுக்கு சொல்லுங்க. இதை பிரிக்கிறதுக்கு எங்களுக்கு கை இல்லை, இருந்தாலும் உங்களோட உத்தரவு நிலைக்க வென்றால் நிலைக்க கரெக்டா இருக்கு. சரி, ஈசானின் ஆசிரியர் வந்து என்ன நோக்கத்துல எப்படி செஞ்சிருப்பாரோ அதை இருக்கிறதுக்கு யாருக்கு யோகியத்தை வந்து ஈசானின் புகழ் நிலைக்கவென்றால் அடியவர்கிடென்றால் தெரிய தேராது. இதே கொஞ்சம் பாட்டு பாவத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் சார். பிராக்டிக்கல் நானே திண்டாடுறேன் பாருங்க, என்ன திண்டாட்டமா இருக்கும் அந்த பாட்டு.
ஏன்னா சாப்பாடு கொடுக்கணும், மிஸ்ரம் கன்னத்தில் போட்டால்